என்ன இது ஒரே மேகமூட்டமா இருக்கு? ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா? சாரி. ஃபர்ஸ்ட் என்ன நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என் பேரு கேகே. நான் இந்த ஸ்டோரியோட மைண்ட் வாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நானும் உங்களை மாதிரி ஆடியன்ஸ் தான். ஸ்டோரிக்கு நடுவில் அப்பப்போ இன்டர்ஃபியர் ஆயிட்டு போவேன். அங்க பாருங்களேன், நீல கலர்ல மின்னெல்லாம் விட்டது. இது என்ன இடமா இருக்கும்? அட, ஏதோ சத்தம் கேக்குதுல. வாங்க கென்னன்னு போய் பார்க்கலாம். இது என்னுடையது. இல்லை, இதில் எனக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது. இல்லை, உன்னை விட அதிக உரிமை எனக்கு தான் உள்ளது. இவர்களின் இந்த மனித அவதாரம் பெரும் இம்சையாக உள்ளது. டம்பிள்டோர் டை அடிச்சு வந்து நிக்கிறாரே. உன்னை விட நான் பலசாலி, உன்னை விட நான் புத்திசாலி, உன்னை விட நான் அளவில் பெரியவன். எனவே இது எனக்கு தான் சொந்தம். நான் எதிரே நிற்கும் எதிரின் அளவை அளக்காமல் மோதுபவன். எனவே இது எனக்குத்தான் சொந்தம். உன்னை விட நான் அழகானவன், ஆதலால் இது என்னுடையது. உன்னுடைய அழகை நான் மதிக்காதவன், ஆகையால் இது எனக்கே உரியது. உன்னை விட நான் அது, உன்னை விட நான் இது. எது அது இது எது? அடுத்த சீசனுக்கு இவனுங்களே ப்ரமோஷன் கொடுத்துருவானு போலயே. யாரா இவனுங்க பிரிக்கா சைஸ்ல இருந்து இப்படி அடிச்சுக்கிறானே. அப்படி அவனது கையில என்னத்தான் இருக்கு? அதையும் பார்த்துடுவோமா? அத்தாடி, இது முருகனோட வேலாச்சே. இது என்னுடையது. இல்லை, இது என்னுடையது. இது என்னிடம் கூடடா. இது என்னுடையது. அதெல்லாம் முடியாது. இது எனக்குத்தான் சொந்தமானது. இது என்னுடையது. இல்லை, இது என்னுடையது. இல்லை, இது உனக்கு கொடுக்க மாட்டேன். என்னிடம் கூடடா. மயிலே, ஏன் இவ்வாறு சண்டை போடுகிறீர்கள்? சற்று அமைதியாக இருங்கள். சேவலே, நீயும் அமைதியாக இரு. அவன் மயிலு, இவன் சேவலா? பேரே ஒரு தின்சா இருக்கே. சேவல்னு கூடவா பேரு வைப்பாங்கோ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆமாம், நீ யார்? நான் யாருங்கிறது போக போக புரியும். ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இவன் மயில், இவன் சேவல். இவர்கள் இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் இவன்தான் வேலன். வேலுக்கு வேலன், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அதென்ன இவங்க ரெண்டு பேருக்கும் மயில் சேவல்னு பேரை வச்சிருக்கீங்கோ? கதை கூறுபவனுக்கே கூறிய கதை விளங்காவிட்டால் விளக்கம் கேட்டு வருபவர்களுக்கு எந்த கதையை விளங்க வைப்பாய்? மயில் கண்ணா, இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லி பார்க்கலாம். அதை அவரிடமே கேட்டுக்கொள். இவர்கள் யார் தெரியுமா? காட்டருவிகள் வழிந்தோட, ஆச்சரியங்கள் மிகுந்தாட, பாட்டிசைக்கும் குயில் கூட மெய்மறந்து சிலிர்த்தாடும் அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை உருவாக்கிய என் சிவபெருமானின் இளைய புதல்வனான 6 படை வீடு கொண்ட என் அப்பன் முருகப்பெருமானின் அழகிய கொடியின் சின்னமான சேவலும், ஞான பழத்திற்காக இந்த உலகையே சுற்றி வர உதவிய வாகனமான மயிலும் இவர்கள்தான். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு இது போதும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களோட சேர்ந்து நானும் பாக்குறேன். முனிவரே, நான் அதிகமாக பேசினால் இவன் தாங்க மாட்டான். உங்களுக்காக பார்க்கிறேன். அந்த மரியாதைக்கு மிக்க மகிழ்ச்சி. முனிவரே, நான் கர்ஜித்தால் இவன் மிரண்டு ஓடி விடுவான். நீங்கள் பயந்து விடக் கூடாது என்று நான் அமைதியாக இருக்கின்றேன். சேவலே, நீ எந்த கோணத்திலிருந்து கர்ஜித்தாலும் உன் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய சத்தம் என்னவோ கொக்கரக்கோ மட்டும்தானே. சரியாக சொன்னீர்கள் முனிவரே. எல்லாம் கிண்டல் செய்கிறாயா? இது என்னுடையது, குடு. யாரிடமிருந்து பிடுங்குகிறாய்? விடடா. இது என்னுடையது. இல்லை, இது என்னுடையது. இல்லை, இது என்னுடையது. இல்லை, என்னுடையது. விடடா. நீ விடடா. யாரை தள்ளுகிறாய்? நீ யாரை தள்ளுகிறாய்? நிறுத்து. வேலைங்க. என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? உங்களின் ஒரு பொருட்கும் ஆகாத சண்டையில் முருகப்பெருமானின் வேரை தவற விட்டு விட்டீர்களே. இப்போது நான் முருகப்பெருமானுக்கு என்ன பதில் கூறுவேன்? ஐயோ, இது பரமேஸ்வரனுக்கு தெரிந்தால் என்னவாகும்? மயிலே, இவர் ஏன் இந்த ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு இப்படி பண்புகிறார்? நீங்கள் செய்த இந்த சிறு தவறால் உலகமே இருளை நோக்கி செல்ல போகிறது. அந்த பிரம்மசக்தியின் கோபத்திற்கு ஆளாகி விட்டீர்கள். ஆதியிலிருந்து அந்தம் வரை வீதியில் இருக்கும் சொந்தங்கள் தொட்டு உண்டாக போகும் பெரும் பேரழிவுக்கு காரணமாகிவிட்டீர்கள். மயிலே, இவர் பயத்தில் வாயில் வந்ததெல்லாம் உருட்டுகிறார். நீ வேகமாக பறந்து போய் அந்த வேலை மேலே கொண்டு வா. சரி, நான் இப்போதே செல்கிறேன். புரியாமல் பேசாதீர்கள் முட்டாள்களே. நீங்கள் தவறவிட்டது சாதாரண ஆயுதமல்ல. பார்வதி தாயின் சக்தி பிளம்புகளால் தன் உயிரும் உள்ளமும் கலந்து தீமையை அழிக்கும் தெய்வீக ஒளியை உள்ளடக்கி நீங்கள் இருவரும் அரக்கனாக உலாவிய காலகட்டத்தில்
உங்களை வென்று இரு துண்டாக்கி அதில் ஒரு பாதியான உன்னை மயிலாகவும் மறுபாதியான உன்னை சேவலாகவும் மாற்றியது. இவ்வளவு மகிமை பெற்ற இந்த வேல் முருகனின் கையிலிருந்து தவறினால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேறு ஒருவரின் கையிலிருந்து தவறி பூலோகம் சென்றால் அந்த வேலால் திரும்ப தேவலோகம் வரை இயலாது. தேவலோக சட்ட விதிகளின்படி ஒரு கடவுளோ அல்லது அந்த கடவுளின் சம்பந்தப்பட்ட பொருட்களோ ஒருபோதும் பூலோகம் செல்லக்கூடாது. ஒவ்வொரு கடவுளின் ஞான ஒளி மட்டுமே பூலோகம் சென்று மக்களிடம் அருள் பாலிக்க வேண்டும். அதுதான் சட்டம். இப்பொழுது நீங்கள் செய்த சிறு பிழையால் அந்த சட்டம் மீறப்பட்டு விட்டது. இந்த உலகமே பேரழிவை சந்திக்க போகிறது. பின் என் சுப்பிரமணியன் மக்களை வேலில்லாமல் தான் தரிசிப்பாரா? அதை நான் ஒருபோதும் நடக்க விட மாட்டேன். வேல் பூலோகம் செல்வதற்குள் அதை நான் கைப்பற்றி கொண்டு வருவேன். அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. வேல் செல்லும் வழியிலேயே அக்கினி பிளம்பாக மாறி ஞான ஜோதியாக உருமாறிவிடும். அது பூலோகம் சென்று அடையும் வரை முருகனால் கூட அதை நெருங்க முடியாது. சரி, பூலோகம் சென்று அடைந்து விட்டால் அதை எளிதில் எடுத்து விடலாம் அல்லவா? ஞான ஜோதியாக உருமாறி பூலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேல் பூலோகத்தில் இருக்கும் ஏதேனும் ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு உயிரின் மீதோ ஊடுருவிவிடும். வேல் தன்னை கூட்டிச் செல்ல தேவலோகத்திலிருந்து யாரேனும் வருவார்கள் என்று எண்ணி அந்த இடத்திலேயே குடிகொண்டு காத்திருக்கும். அதுவரை வேல் தான் ஊடுருவிய இடத்திலிருந்து வெளிவராது. சில நாட்களுக்கு முன்பு இப்போ இந்த அளவுக்கு வட்டி கொடுக்குங்கன்னா பால் கலப்பர் ₹1 கீழே இருந்து எடுக்கிற. ஏ சும்மாரியா மாப்பிள்ளனே சார் பேர் தான் மாப்பிள்ள. ஆனா இவருக்கு கோயம்புத்தூருக்கே மாப்பிள்ளன்னு நினைப்பு. சரியான ரீல்ஸ் பைத்தியம். சேகரே வாப்பா, என்ன இந்த பக்கம்? என்னென்ன புதுசா வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ அதான்ப்பா வாக்கிங் போனாலும் ஆள் கலையா இருக்காரு. அண்ணே வணக்கம். சார் யாரு? நம்ம மாப்பிள்ள தானே. என்ன ஒரு பொண்ணுக்கு சீர் வைக்கிறதுக்கு வட்டிக்கு பணம் ஒரு 50,000 வாங்கலான்னு வந்தேன். அட ஏன்பா நீ வேற. நான் வட்டி கூடதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நானே 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துட்டு திரியிறேன். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் உங்க பையனை அந்த ஸ்கூல்ல சேர்க்காதீங்கன்னு. சொன்னேன் கேட்டீங்களா? காசை எப்படி புடுங்குறாங்க இப்ப நீங்க தான் நடுத்தருல நிக்கிறீங்க. அட படிப்புக்கு காசாடா முக்கியம். உன் புள்ளைய இந்த ஸ்கூல்ல சேர்த்துனியே, நல்லா படிக்கிறானா? அவன் எங்க ஒழுங்கா படிக்கிறான், மக்களெல்லாம் போயிட்டு இருக்கான். அதுக்கு தான் என் பையனை அந்த ஸ்கூல்ல சேர்த்தேன். அண்ணா அது பொம்பளை பிள்ளைங்களா சேர்த்து படிக்கிற ஸ்கூல் தான். பொண்ணுங்களோட சேர்ந்து படிச்சாதான் மானத்துக்கு பயந்தாச்சு நல்லா படிப்பானுங்க. வாத்தியாரு பொண்ணுக்கு முன்னாடி திட்டினா அவனுக்கு அசிங்கமா போயிரும் பாரு. அப்போ உங்க பையன் நல்லா படிக்கிறான் தானே? ஓ சூப்பரா படிக்கிறான். அவன் படிச்சு பெரிய ஆளா வருவான். அந்த பெரிய ஆளா வர போற பையன் யாருன்னு போய் பார்த்துட்டு வரலாமா? இவன் பேர் தான் குந்தன். என்ன மூஞ்ச காணோம்? டேய் உன்னை பக்கம் தாண்டா எல்லாரும் வந்திருக்கோம். எக்ஸாம் இருக்குது, அதனால எல்லாரும் சண்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஜாலி ஜாலி ஜாலி. டேய் மச்சான், சண்டே கூட ஸ்கூல் வைக்கணும்னு ஆசைப்படுறீடா? இவ்வளத்துக்கும் நீ ஒன்றும் படிப்பாளியெல்லாம் இல்லை, எல்லாத்துலயும் ஃபெயிலு. அப்புறம் ஏன்? டேய் மச்சான், ஸ்கூலுக்கு வந்தாதான் 2 பொண்ணுங்களையும் பார்த்துட்டே இருக்க முடியும். அவங்க முன்னாடி தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டு இருக்க. அசிங்கமா இல்லையாடா? டேய் மச்சான், ஃபெயில் ஆதாண்டா மிஸ் பொண்ணுங்க பதில் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. லவ்ல பாஸ் ஆனா கிளாஸ்ல ஃபெயில் ஆகணும்டா. ஏன்டா இப்படி இருக்க? நீ எல்லாம் படிச்சு என்னடா ஆக போற? அந்த 2 பேர்ல ஒருத்திக்கு புருஷனாக போறேன்.
அடப்பாவி. குந்தன், எஸ் மிஸ். உன்னோட ஃபியூச்சர் கோல் என்ன? நீ பெரியவனாகி என்ன ஆக போற? அதான் அவளுகளுக்கு புருஷனாக போறானாமே. நான் படிச்சு பெரிய ஆளாக போறேன் மிஸ். பையனால பிரச்சனை இல்லைங்கிற அப்புறம் எப்படின்னா எப்படியான எல்லாம் என் பொண்ணு கோமாதேவியால தான்ப்பா. இதுல கோமாதேவின்னு பேரு. அடையாப்பா, யூடியூப், இன்ஸ்டாகிராமு, அந்த பிசினஸ் நல்லா இருக்கு, இந்த பிசினஸ் நல்லா இருக்குன்னு பார்த்து ஒரே பிசினஸ் தான்ப்பா பண்ணிட்டு இருக்கா. அப்போ உன் பிள்ளை நல்லா சமாதி பண்ணுதுன்னா? அடையாங்க, அவ எங்க சம்பாதிச்சா? என் சம்பாத்தியத்தையும் சேர்த்து மொத்தத்தையும் கரைச்சிட்டாங்க. யூடியூப்ல லூஸ் மாதிரி ரீல்ஸ் பண்ணி எவ்வளவு கெத்தா இருந்த ஆள் நீங்க. இவன் லூசுன்னா ஏன் இவன்ட்ட ஏன் கூப்பிட்டுருந்தான்? உங்களை வெத்தா பார்க்கவே கஷ்டமா இருக்குண்ணே எனக்கு. எல்லாம் விதிப்பா. உங்க பொண்ணு எவனையா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்குமோ பிசுன்னு சொல்லி எவங்களையா ஊரை சுத்து உங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கும். என்ன சொல்றேன்? யாரை பார்த்து என்ன வந்து சொல்றேன்? அவ்வளவுதான் பார்த்து. கோபப்படாதீங்கண்ணே, அவர் தெரியாம சொல்லிட்டாரு. யோ மாப்பிள்ள சும்மதியா விளக்கண்ணே. யார சொல்ற நீ? என்னண்ணே, நான் அவனை தானே சொன்னேன். என் பொண்ணு தங்கம்டா. அவளுக்கு இந்த லவ் கல்யாணம்லாம் சுத்தமா பிடிக்காது. அவளுக்கு நிறைய காசு சம்பாரிச்சு பெரிய பணக்காரி ஆகணுங்கிறது அவளோட லட்சியம். ஆஹா, அந்த லட்சியவாதியை போய் பார்த்துட்டு வருவோமா? யாரு இந்த தோல் உரிச்ச கோழி குஞ்சே? அட 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 அட, என்ன ஒரு மங்களகரமான மூஞ்சி. இதுக்கு அவங்க அப்பங்காரன் கோமாதேவின்னு பேர வச்சான். அரே பேட்டி, என்ன விஷயம் சொல்லு. பாணிஜி, நான் ஒரு பெரிய பணக்காரனத்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கழட்டிடணும்னு ஆசைப்படுறேன். அடி பாவி, என்னையே ஏமாத்திட்டாளே. இவங்க அப்பங்காரன் இவளுக்கு கோமாதேவின் பேரை வச்சதுக்கு ஓடிப்போ மூதேவின்னு பேரை வச்சிருக்கலாம். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாணிஜி. அரே பொண்ணு, ஒரு நிமிஷம் இரு. அரே பையா, அரே பொண்ணுவா. பானிபூரி எதுக்கு பாணிஜி? நான் இந்த பூரியை வச்சுதான் மந்திரம் போடுது. அப்புறம் ஃபியூச்சர் சொல்லுது. ஓ ஓகே பாணிஜி. சீன் தமாக்கு டம் டம். Ossiao, and goes out through ya. So I think what yeah. அரே பொண்ணு, இதை எடுத்து தின்னோ. எப்படி இருக்குதோ? நல்லாவே இல்ல பாணிஜி. அரே பையா, இங்க வா. கேசாலா ஒரு பொடி எடுத்தோ அந்த பொண்ணு கிட்ட கொடு. தின்னோ. இப்ப எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு பாணிஜி. போடா, உன் கையை கழுவிட்டு போய் வேலையை பாரு. உனக்கு அண்ணன் இருக்குதா? இருக்கான் பாணிஜி. உனக்கு முன்னாடி உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நிம்ம லவ் பண்ற பையன் பணக்காரன் தான். உன் அண்ணாக்கு மட்டும் சீக்கிரம் கல்யாணம் ஆச்சுன்னா நீ லவ் பண்ற பையனோட சொத்தெல்லாம் நீ மேல்கே வரும். அப்பாடா, ரொம்ப நன்றி பாணிஜி. இப்பவே போய் எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறேன். Cello, cello. ரொம்ப தேங்க்ஸ் பாணிஜி. பாய். அரே பொண்ணு, பைசா போட்டுட்டு போ. ரெண்டு பூரிக்கு சேர்த்து போடு. தின்னேல. அதெல்லாம் இருக்கட்டும் பாணிஜி. இது என்ன லவ் பேர்ட்ஸ்? ஜோசியம் பாக்குறதுக்கு கிளி வைப்பாங்க. நீங்க என்ன லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க? அரே பொண்ணு, இது கிளி ஜோசியம் இல்ல, லவ் ஜோசியம் பாக்குறது. அதனால தான் லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்குது. ஓ ஓகே, இந்தாங்க பாணிஜி. சரி, கோல்டு ஏதோ வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். அவன்கிட்ட ஏதாவது பணம் கேட்டு பார்க்கலாம்ல? அட போப்பா, போறான், வேலைக்கு தான் போறான். இது வரைக்கும் காசை கண்ணுல காட்ட மாட்டேங்கிறான்ப்பா. என்னதான் சம்பளத்தை என் கையில குடுக்கலினாலும் நல்ல பொறுப்பான பையன்ப்பா. வேலைக்கு மட்டும் கரெக்டா போயிருவான்ப்பா. ஆனா மூத்தவ மாதிரி எல்லாம் இல்லப்பா. கோல்டா நெரா பேருது. சம்பளத்தையே காட்டாம சம்பாதிக்கிற அந்த சாமர்த்தியக்காரனை நாம அடுத்த வாரம் பார்க்கலாமா? வேலை பத்தி சொல்ல போற கதையை நல்லா கேளு. BK Wise Carifyக்கு சப்ஸ்கிரைப போடு.